ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தோட்டத்தை தான் பார்க்க போகிறோம். இது நம்ம தோட்டத்து ஏரியா தான். அதில் ஒரு மாங்காய் தனியாக தெரியுது, அந்த ஒரு மாங்காய் தெரியுதா, அடுத்து இந்த ஒரு மாங்காய். ஸோ அந்த மாங்காய்க்கு கொஞ்சம் தள்ளியில் இருந்தே நம்ம இடம் தான். அந்த ஒரு மாங்காய் இருக்கா. அடுத்து இதில் வரிசையாக முருங்கை மரம் நட்டு விட்டுருக்காங்களா. திரும்ப அப்படியே வந்தோன்னா மாமரம். இது மாமரம் ஒரு லைன் நிற்குது தெரியுதா, அங்கே வரைக்கும் மாமரம் ஒரு லைன் இருக்குது. அப்புறம் அப்படியே வந்தோன்னா இங்கே ஃபுல்லாக தென்னை மரம். இது இப்போ புதுசாக வச்சுக்கிட்டது. இது இப்போ ஒரு 7-8 இயர்ஸ் முன்னாடின்னு வச்சுக்கலாம். அப்போது இந்த இடத்த வாங்கி இந்த இடத்துல அதுக்கப்புறமா வச்சுக்கிட்டது தான் இந்த மரங்கள் எல்லாமே. இது கொய்யா மரம். இதுதான் ஆற்று தண்ணி போகிற கால். அது பக்கத்துலேயே தான் இந்த பக்கமும் எங்களுக்கு இருக்குது. இது மாமரம், இது எலுமிச்சை, முருங்கை, மாமரம். அப்படியே லைனாக அங்கே மரம் போகும். இந்த பக்கம் தென்னை மரம். அப்புறம் இதில் மாமரம் நிற்குது. அப்புறம் அப்படியே பார்த்தோன்னா பலாமரம் இருக்குது. அப்படியே பக்கத்தில் வந்து பார்த்தோன்னா வரேன் கொய்யா மரம் இருக்குது. அடுத்து இந்த பக்கம் பார்த்தோன்னா மாமரம், இது எலுமிச்சை, லெமன். அடுத்து எல்லாமே மோஸ்ட்லி இந்த பக்கம் செவ்வழனி தான் வச்சுட்டு இருக்காங்க. இது கொய்யா, அப்புறம் முருங்கை மரம் இருக்குது கொஞ்சம். அப்புறம் இது லெமன், திரும்ப மறுபடி தென்னை மரம். இது வந்து மஞ்சனத்தின்னு சொல்லுவாங்க அந்த மரம். இது பலாமரம். திரும்ப இது எல்லாமே முருங்கை மரம் தான் நிற்குது. அப்புறம் வேப்ப மரம், மஞ்சனத்தி, வேப்ப மரம், மாமரம், கொய்யா மரம், இப்படி தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க. மாமரம்லாம் கொஞ்சம் நோயடிச்ச மாதிரி நிற்குது. இது ஒரு கொய்யா. இந்த கொய்யா ஃபுல்லாக கோவக்கொடி படர்ந்து கிடக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் கோவக்கொடி தான் இருக்குது. அந்த கொய்யாவையே கீழமாறு வச்சுட்டு தென்னை மரம் வரைக்கும் படர்ந்து கிடக்குது. அப்புறம் இது ஒரு லெமன். இந்த லெமனையும் சுற்றி ஃபுல்லாக கோவக்கொடி தான் இருக்குது. அப்புறம் இந்த தென்னை மரங்கள். அப்புறம் இது ஒரு மாமரம், இது ஒரு லெமன். இந்த அது லெமனை அமுக்கிக்கிட்டே தான் இருக்குது, ஒவ்வொரு கொடியாக மேலே படர்ந்து. இது ஒரு லெமன். அப்புறம் அங்கே வரைக்கும் இருக்குது. அங்கே ஒரு மாமரம் தெரியுதா லாஸ்ட்டாக, அது வரைக்கும் இருக்குது. அது வரைக்கும் அப்படியே தென்னை மரம் எல்லாமே வரும். அப்புறம் அங்கே தூரத்தில் கொஞ்சம் தூரத்துலனா ரொம்ப தூரம்லாம் இல்லை, இதிலேருந்து இந்த விலையை கடந்து போனால் எங்கள் தோட்டம், அடுத்த தோட்டம். அது எங்கள் தாத்தாவே வாங்கினது. இது எங்கள் அப்பா வாங்கினது. இந்த இடம் தோட்டத்துக்கு வெளியே இது வாங்கினது. அது அதில் நிறைய தென்னை மரங்கள் அதற்கே தெரியுதுல்ல, அது எங்கள் தோட்டம். அது ஒரு நாள் உங்களுக்கு வீடியோ போடுறேன், ஓகேவா? இப்போ எங்கள் அம்மாலாம் கூப்பிட்டுட்டு இருக்காங்க. நான் இப்போ போகலன்னா அடியே விழும். அதனால் போயிட்டு வரேன். பாய்.